நாட்களிலே கர்த்தர் செய்வாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த காலை வேளை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வேலையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பிரைஸ் எல்லாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல வர்றது உண்மையிலே சந்தோஷமான காரியம். கர்த்தர் செய்த சகல நன்மைகளை சொல்லி துதிப்பதுல உண்மையிலே மகிழ்ச்சி. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya ஆண்டவரே இந்த ஜீவ வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி துதிக்கலாம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹalleluya. Hallelujah. 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 பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்தில் வரும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. உம்முடைய நாமம் உயரணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படணும். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கலாம். ஆமென். ஹalleluya. இது ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ராஜாக்களுடைய நாட்கள் படிக்கலாம். 1ஆம் வசனத்தை படிக்கலாம். Praise the Lord Jesus. ஆமென். அந்த நாட்கள்ல ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, யூதா ஜனங்களை குறித்து வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக நம்மளை அவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். நம்மளோடு அவர் இடைபடுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரித்து ராஜாக்களுடைய நாட்கள்ல ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யும் பொழுது தேவன் அந்தந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவருடைய ஜீவ வார்த்தைகளை சொல்லி உயிர்ப்பிக்கிற இந்த காரியங்களை தான் நாம் இந்த ஏசாயா அதிகாரங்களை படிக்கிறோம். அந்த ஏசாயாவுடைய 1ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனங்களை படிக்கலாம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். மாடு தன் எஜமானனையும்
ஆண்டவர் வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசன வார்த்தையினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அப்படி யூதாவை குறித்தான தரிசனம் கண்டினியூவா நிறைய தீர்க்க தரிசன காரியங்களை ஆண்டவர் ஏசாயா மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இந்த 43ஆம் அதிகாரத்துக்கு நம்ம மறுபடியும் வரும் பொழுது 1ஆம் வசனத்துல ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை படிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு மனமுருக்கம் உள்ள தேவன் பாருங்க. கடினமான ஆனா தீர்க்க தரிசன காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்த பொழுதும் அதுல பின்பகுதியில ஆண்டவர் அப்படியே மனம் மாறி, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, ஆமென், வானங்களே செவி கொடுங்கள், பூமியே சொல்லி தீர்க்கதரிசனம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பின்பகுதியில பார்க்கும் பொழுது உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உங்களை உருவாக்கின கர்த்தர் சொல்கிறதாவது. ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா 2ஆம் வசனத்துல, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஜீவனுள்ள தேவன் எப்படி ஒரு கேரண்டி, எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை ஒரு ப்ராமிஸா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அதே தேவன் இந்த நாள்ல, இந்த காலை வேளையில, இந்த வருஷத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவன் உங்களோடு கூட அவர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த முக்கியமான ஒரு காரியம், ஒரு வசனம், நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல படிச்ச வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் பழையவைகள் எல்லாம் திணிஞ்சிருக்கிறோம், நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய பயணம், நித்திய பயணம், ஆண்டவரோடு உள்ள இந்த தொடர்பு, நம் முன்னோக்கி செல்கிற இந்த யாத்திரை அநேக வேளையில தடைபடுறதுக்கு காரணம் பிந்தினவைகளை நினைக்கிறது தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும் பொழுது அநேக இடங்கள்ல பார்த்தனா அவர்கள் எகிப்தை நினைப்பார்கள். நாங்கள் எகிப்துல இப்படி இருந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏன்னா அந்த வனாந்தரத்துல எங்களை கொல்றதுக்காக கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத வேதத்தின் அநேக பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அதனால அவருடைய பயணங்கள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டே இருந்துச்சு, முன்னோக்கி செல்ல முடியல. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், ஆனா அந்த முந்தினவைகள்லாம் நினைக்கவே வேண்டாம்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். நம்ம நல்லா ஓடிக்கிட்டே இருப்போம், திடீர்னு அந்த ஃபெயிலியர்லாம் நினைக்க ஆரம்பிச்ச உடனே நமக்குள்ள ஒரு கலக்கம் வரும், ஒரு சோர்வு வரும், சாப்பிட மாட்டோம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு போயிரும், நம்ம தேவனிடத்துல நெருங்குற அந்த காரியத்துல குறைவுபட்டுருவோம். இப்படி நிறைய காரியங்கள்னால நம்மளால முன்னோக்கி போக முடியல. ஆனா ஆண்டு வந்தனால தீர்க்க தரிசனமாய் நம்ம இடத்துல ஒரு சொல்கிற ஒரு காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைப்பீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நினைச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு. நான் இருக்கிற
உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிற, நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிற, நல்ல ஒரு தொழிலை வச்சிருக்கிற, உன்னுடைய வாழ்க்கை நிறைய ஆசீர்வாதங்களை யோசித்து வச்சுட்டே இருக்கிற. ஆனா என்ன நம்பி நீ முன்னோக்கி வரவே இல்லையே. நீ பின்னாடி தானே பின்னாடி உள்ள காரியத்தை தான் யோசிச்சுட்டே இருக்க. சின்ன காரியம்னாலும் சரி, அதை கூட ஆண்டவர் வெறுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஆசீர்வாதமான காணான எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு நித்திய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. யோவான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் பிதாவிடத்துல போறேன், என் பிதாவிடத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, உங்களுக்காக நான் போய் ஒரு ஸ்தலத்தை எல்லாம் ஆயத்தம் ஆகிட்டே இருக்குது. ஆமே. உலகம் அழிவுக்கு நேராக ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. ஆண்டவர் நித்தியத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க கேட்டோம். உலகம் அழிவுக்கு நேராக ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கலக்கம் உண்டாரு. ஏன்னா வட கொரிய அதிபர் சொல்றாரு, அமெரிக்கா பாம்பு போடுற ரெடியா வச்சிருக்கிறாங்க. சுத்தி 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 டொனால்டு ட்ரம்ப் அது இருக்கட்டும், அது எல்லாம் அழிவுக்கு நேராய் உலகம் போயிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் வாக்கு தத்தத்துல உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணுகிற அந்த ஆசீர்வாதம் வேணுமா? ஆமென். எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, நினைவைகளை நினைக்காத, விட்டுரு. ஆமென். ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியரோ பெரிய ஃபெயிலியரோ, சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவுமே வேண்டாம். ஆமென். எப்போ அதை விட்டுட்டு நம்ம ஆண்டவருடைய நாமத்துல காலடி எடுத்து வைக்குமோ, அப்போ ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஆசீர்வாதங்களை அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அதே அதுக்கப்புறம் வார்த்தையில சொல்றாரு, பூர்வமானவைகளை. அல்லேலூயா. இது அதை விட கொடூரம். பூர்வமானவைகளை முன்னாடி 1947 ஏன்னா 42 என்ன நடந்துச்சோ அந்த காரியத்தை நாம் யோசிக்கும் பொழுது, அல்லேலூயா, இன்னும் ரொம்ப பூர்வமானவைகளை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பேக்ஸ்லைட் ஆயிரும். அல்லேலூயா. நமக்கு சொத்து சோகங்கள்லாம் நம்முடைய சொத்து பந்தங்கள் சேர்த்து வச்சுட்டு, நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு தகராறு எப்போ நடந்திருக்கும், அதையே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. நான் பார்த்திருக்கேன், எங்க அண்ணனுடைய லைஃப் நான் டைரக்ட் பார்த்திருக்கேன். ஃபெயிலியர் என்னன்னா, எங்க அப்பா பண்ணின அந்த காரியங்களை மனசுல வச்சுட்டு, எங்க அப்பா அப்படி பண்ணிட்டாரு, எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு, நல்ல தண்ணி அடிக்கிறது. தண்ணி அடிச்சுட்டு காலையில எப்ப தண்ணி அடிச்சிட்டாங்களோ அப்ப உடனே எங்க அப்பாவுக்கு போன் அடிப்பா, ஏய் தகப்பா எங்க இருக்கிற, வாரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுறது. இதுலயே அவன் லைஃப் போய் 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 ஆளே போயாச்சு. எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் பாருங்க. இப்ப நானும் அதை நினைச்சிட்டு இருந்தா, எங்க அப்பா அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ண நினைச்சிட்டேன்னா, எங்க அப்பா கால் பண்ணி 8 வருஷம் இருக்கும். அல்லேலூயா. லாஸ்ட் டைம் போகும்போது நானும் பையனும் எங்க அப்பாவுக்கு ஒரு மொபைலை வாங்கி கிஃப்ட் பண்ணோம், அப்படியே அவர் கால் பண்ணுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அது நினைப்புக்கிறதுக்கு அதை எல்லாத்தையும் தூரதைக்கு போட்டு கர்த்தர் அவரை பார்த்துக்கிடுவாரு. அவர் ரட்சிக்கப்படணும், அவர் நல்லா இருக்கணும், கர்த்தர் அவரையும் நித்தியத்துல சேர்த்து கொள்ளணும்னு அவருக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் டைம்ல அவருக்கெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணி அனுப்பணும். அவரை நேசிக்கிற மனசை ஆண்டவர் கொடுத்தாரு. அதெல்லாம் சிந்திக்காதபடி கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் மூலமாக, உற்றார் உறவினர் மூலமாக நிறைய காரியங்கள் நடந்தது. அதெல்லாம் சிந்திக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அது நம்மளை முன்னோக்கி போக முடியாம நம்முடைய பாதைகள்ல தடையா இருக்குது. அல்லேலூயா. அநேக வாழ்க்கையில மற்ற காரியங்கள் எல்லாம் ஓகே, ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் வசனங்கள் எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த பூர்வமானவைகளை நம்ம சிந்திக்கணும். அல்லேலூயா. எங்கேயா சுத்தி வளைச்சு அந்த ஞாபகம் வந்துரும். அல்லேலூயா. அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 19ஆம் வசனத்துல தீர்க்க தரிசன வார்த்தையை பார்க்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் ஒழிச்சு கட்டும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த நாள்ல உங்களை பார்த்ததான் ஆண்டவர் சொல்ற, இதோ நான். சந்தோஷமே இல்லையப்பா. ஆமென்.
அவர் புதிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி தீர்க்கதரிசன வார்த்தை அனுப்புறாரு. ஆமென். நம்ம அப்படியே ரொம்ப கஷ்டமா உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்ய ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே அப்படியே ஆண்டவரே செய்ய போறீங்களான்னு சிரிச்சேன். மறுநாள்ல இருந்து பெரிய பெரிய ஆச்சரியங்களை நான் அனுபவிக்கிறத நான் பார்க்கிறேன். காலைல எழுந்து மனங்கால் போட்டு, ஆண்டவரே நீ புதிய காரியத்தை செய்யற சொன்னீங்களே, செய்யுங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் செய்யறாரு. அதை அனுபவிக்கும்படியா ஆண்டவர் கிருபை பாராட்டு. அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வேதத்துல நிறைய இடத்துல புதிய காரியம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி. ஆமென். புதிய சிருஷ்டி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. புதிய சிருஷ்டி எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. உங்களை புதிதாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. அப்படியே விலையேறப்பட்ட ரத்தத்தால மீட்டு கழுவி நித்தியத்திற்காக உங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:17 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தெரிஞ்ச வசனம் தான். எசேக்கியேல் 36:26 படிக்கலாம். பிரைஸ் லார்ட். ஆமென். புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நவமான இருதயத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புற ஆண்டவர் நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத திருக்கு நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா. புதிதான ஆவிய தாங்க ஆண்டவர். எல்லாம் புதிதாய் தருகிற ஆண்டவரா இருக்கிறார். புதிய எருசலேம். ஹல்லேலூயா. ஆமென். புதிதான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். இந்த உலகமே புதிய புதிய காரியத்தை படைச்சுக்கிட்டே இருக்குது. புதிய மொபைல் 16 ஆப்பிள் 16 வந்தா 17 18 என்னெல்லாமோ சாதிச்சுட்டு இருக்கிறா. சர்வத்தையும் படைச்சு ஆண்டவர் புதுசா செய்ய மாட்டாரா? ஆமென். புதிய உலகத்தையே உண்டாக்க போறார். சத்தமே வரலையப்பா. ஆமென். பைபிள்ல சொல்ற, ஆண்டவர் சொன்ன வார்த்தையில சொல்ற, எல்லாத்தையுமே அவர் புதிதாய் உண்டாக்குற கர்த்தர். ஆமென். ஒரு புதிய மொபைல் வந்து எவ்வளவு ஹாப்பி. அப்பா புதிய வெர்ஷன், கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம செக் பண்றோம்ல, அதுல எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் அடையணுமே. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் புதிதாய் கொடுத்து உங்களை சாதிக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்ற ஆசை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிறேன். எப்ப செய்யறாரா? இப்பொழுதே அது தோன்றும். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஆமென். நான் இப்போ விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே என் வாழ்க்கையில அவர் செய்ய போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா செஞ்சாரு, இனிமேலும் செய்வாரு. இதோ இப்பொழுதே அது தோன்றும், தோன்ற போகுது. இது தீர்க்கதரிசன வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல, இந்த புதிய மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய புதிய ஆசீர்வாதங்கள் தோன்ற போகுது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அதை அறிய போறீங்க. ஆமென். அறிய போறீங்க. ஆமென். இவ்வளவு நாள் ரொம்ப ட்ரையான லைஃபாவே போயிட்டு இருக்குது. ஆமென். அதுக்கப்புறம் தான் சில காரியங்களை நான் இந்த வேதத்தின் பகுதிகளும் சொல்ல போறேன். என்ன அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். இப்ப நேர நம்ம வனாந்தரத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. எல்லாரையும் வனாந்தரத்துக்கு நீ ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன், இருளான எகிப்திலிருந்து ஆசீர்வாதமான கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைப்பு விடுத்த தேவன்,
உடனே அப்படி எல்லாத்தையும் மேகத்துல ஏத்தி கொண்டு போய் நேர கொண்டு போய் கானான்ல இறக்கி விடல. அல்லேலூயா. அவங்களுடைய பயணங்கள், ஆண்டவருடைய அழைப்பு வந்தவுடனே மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக தேவனுடைய காரியங்கள் வெளிப்பட்ட உடனே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய பிடியிலிருந்து அவர் ஆசீர்வாதமான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படியாய் வெளியேற்றுகிறார். பெரிய பெரிய அற்புதங்கள் வேதத்துல ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறது, யாத்ராகமம். அல்லேலூயா. பயணங்கள், இந்தியில நிருகமன், பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே இருக்குது. நிறைய அற்புதங்கள் நிறைந்த புத்தகம். அந்த பயணம் புறப்படும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து வெளியேற்றுகிறார். அவருடைய பயணம் இந்த மேப்பை நான் படிக்கும்போது பார்க்கும் பொழுது ராமேஸ்னு ஒரு இடத்துக்கு, அப்புறம் சுக்கோத், அப்புறம் ரெட் சி, அப்புறம் ஏதோங்கிற வில்டர்னஸ், அப்புறம் மாரா, ஏலீம், மவுண்ட் சேனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியாக ஆண்டவர் ஜனங்களை நடத்தி போற ஒரு மேப் இருக்குது. ஒரு வழி நடத்தின காரியங்களை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த வனாந்திர வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் பேசுகிற காரியம்னா அது வனாந்திர வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. எத்தனை பேர் நம்புறீங்க? வேண்டாம்பா, இந்த வனாந்திர யாத்திரை வேண்டாம், போதும் சாமி, அது முடியும்னு சொல்லிதான் ஆண்டவரே நாங்க ஜெபிச்சுட்டே இருக்கோம். நீர் வனாந்திர வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க ஆனா துக்கப்படலாம். ஆனா இந்த வனாந்திர வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை. எனக்கு இது கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த வருஷம் ஆண்டுடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்கும் போது, ஏன்னா நானு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்லாம் ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சாரு. புதிய புதிய ஜனங்கள் வந்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஒரு தோட்டத்தை ஒரு 17,000க்கு நாங்க அதை புக் பண்ணி தனித்தனி ஹாலு, சர்ச்சு எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப கிராண்டா, ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருந்துச்சு. முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே மறுநாளே ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு. இதுல அடி விழுந்துடுச்சு. நான் ரத்த வெள்ளத்துல இருந்தேன். முகம்லாம் வீங்கி போய் ரொம்ப ஒரு ட்ரைனஸான ஒரு கண்டிஷன்ல இருந்தேன். அப்படியே அழுதுகிட்டே மணிக்கணக்கா நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்துட்டே இருந்தேன். ஏன் ஆண்டவரே இந்த வனாந்திர வாழ்க்கை போதும்பா, என்னை எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்பதான் அந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. இந்த வனாந்திர வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல பேசினாரு. உடனே நான் சிரிச்சு எனக்கு ஹாப்பி ஆயிட்டேன். அல்லேலூயா. இந்த காரியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். மறுநாள்ல எனக்கு ஈரோட்ல ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர்ல 1ஆம் தேதி மீட்டிங். ஒரு டீமா இங்க இருந்து ஒரு 20 பேர் போறோம். ரொம்ப பிளஸிங், ஒரு அனாயிட்டிங். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துறதுக்கு அநேக பிளஸிங் ஆனாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல இருந்து இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை காண்றதையும், ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் உண்டாகிறதையும் நான் அனுபவிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போல் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள். அது உண்மையா பொய்யா? வேதத்தின்படி உண்மை. ஆமென். அது சத்தியம். அது ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு. அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் செய்த ஆச்சரியமான காரியங்களை நாம் சற்று தியானிச்சுட்டு, இந்த வனாந்திர வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதம், இந்த வனாந்திர வாழ்க்கைக்கு அப்புறம் எவ்வளோ பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நான் வேதத்துல பார்க்க போறோம். ஹல்லேலூயா. வனாந்திரத்துல முதல் அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி நான் வேதத்துல ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது, யாத்ராம புத்தகம் 13, 21, 22 எடுத்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பகல்ல
மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அது விலகி போகவே இல்லையா. தேவன் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். ஆமென். நம்ம எப்படிப்பட்டதான வனாந்திரத்துல பிரயாணப்பட்டாலும், எப்படி பிரயாணம் எவ்வளவு டஃப்பான பிரயாணமா இருந்தாலும், நம்ம கூட நம்மளை அழைத்த தேவன் முன்னும் பின்னும் இருக்கிறாருன்னா அதுதான் வாழ்க்கையிலே பெரிய பிளஸிங். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம், இந்த ஸ்லாக்கிங் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. டஃப்பான சூழ்நிலையா இருக்கலாம், டஃப்பான இடமா இருக்கலாம், ஆனா முன்னும் பின்னும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. சந்தோஷம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிதான சந்தோஷம் பாருங்க. வனாந்தரத்துல தேவன் கூட இருக்கிறாரு, நம்ம கூட சர்வ வல்ல தேவன் இருக்கிறார். அங்க ஒண்ணுமே கிடையாது, மரம் செடி கொடி கிடையாது, ஆனா முள்களும் பாறைகளும் கரடுமுரடான பாதை தான். ஆனா அதுல எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர், நம்முடைய தேவனாய கர்த்தர், நம்ம பிதாவாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச உடனே, ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், எதுவானாலும் சரி ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம். நேர தூக்கி கொண்டு வனாந்தரத்துல மிஷினரியா பீகார் கொண்டு போயிட்டார். பாஷைகள் ஒன்றும் தெரியாது, ஆனா ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தோடனே அதுதான் ஆண்டுடைய வழிநடத்தலா இருந்திருக்குது. போயிட்டோம். ஆண்டுடைய திட்டம் தீர்மானம் இல்லாம நாங்க அங்க போல. போன உடனே நல்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க, ஒரு பைபிள் ட்ரைனிங் கொடுப்பாங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு நினைச்சோம். போன உடனே அகஸ்டன் ஒரு 1 வீக் தான் இருக்கும். இந்த தம்பியை கூட்டிட்டு போய் அந்த ஜார்க்கண்ட் பகுதியில சத்ரா டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அங்க கொண்டு போய் விட்டுருங்கன்றாரு. என் கூட ஒரு ஹிந்திக்காரனையும் சேர்த்து 2 பேரை அனுப்புனாங்க. அவன் இப்போ பயங்கர கோபக்காரன் போல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள அப்பந்தான் வந்திருக்கிறான், அதனால அனுப்பி விட்டாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்டை பத்தி தெரியாது, லேட்டரா தெரிய வந்துச்சு. ஜார்க்கண்ட்லயே டஃப்பான டிஸ்ட்ரிக்ட். எப்படி பீகார்ல ரோத்தாஸ்னு ஒரு மலைப்பகுதியில டெரரிஸ்ட் அதிகமா இருக்கிறாங்களோ, அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்துல டெரரிஸ்ட் அதிகமா இருக்கிற இடம் வந்து அந்த சத்ரா டிஸ்ட்ரிக்ட். அங்க கொண்டு விட்டுட்டாங்க. அதுலயும் சத்ரா டிஸ்ட்ரிக்ட்லயே ரொம்ப டஃப்பான பகுதினா இட்கோரின்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில கொண்டு விட்டாங்க. இட்கோரியிலே டஃப்பான பகுதினா நான் இருந்த வீடு தான். ஹல்லேலூயா. ஏன்னா அது பக்கத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு டெம்பிள் இருக்குது. வந்துகிட்டே இருப்பாங்க, டமுட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. எப்பவும் அங்க ஒரு அட்மாஸ்பியர் வித்தியாசமாவே இருக்கும். அங்க கொண்டு போய் விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப என் கூட இருந்தவன் ஒரு 10 நாள் இருந்தான். அவனுக்கு ஏதோ பிரச்சனைனால அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். ஆமென். தனியா இருந்த ஒரு 8-9 மாசம், 1 மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் அங்கன்னு சொல்லி, புத்துகையான்னு சொல்லி ஒரு புத்தருக்கு ஞான உதயம் அந்த இடம்னு சொல்லுவாங்க, அங்க மீட்டிங் நடக்கும். அங்கதான் எங்களுடைய லீடர் இருக்கிற இடம். எல்லாரும் மொத்தமா இங்க இருந்து எல்லாரும் அங்க வந்துரும். அப்படிப்பட்டதான ஒரு தமிழ்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்ண கூட ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வெயிட் பண்ணணும். ஏன்னா போன் வசதி எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல டெலிபோன் இருக்குது. அங்க பார்த்தா அவ்வளோ பெரிய லைன் இருக்கும். எங்க அம்மா அப்பாட்டையும் போன் வச்சு, அவங்க ஹில் ஸ்டேஷன்ல இருந்தாங்க. ஒரு வனாந்திர வாழ்க்கை. அங்க தேவனோடு சமூகத்துல ஒரு கேப் விடாம ஜெபத்திலே இருக்கணும். இல்லாட்டா அங்க மைண்ட் பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் டபுள் பிசினஸா தான் இருப்பாங்க. கிராமத்துல ஒரு 100 பேர் இருந்தனா ஒரு 20 பேருக்கு டபுள் பிசினஸா இருக்கும். ரொம்ப டஃப்பான பகுதி. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஹல்லேலூயா, என்னுடைய வீட்டை சுற்றிலும், நான் இருந்த அந்த குடிசையை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி எரிஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த வீட்டு ஓனர் வந்து சொல்லுவாரு, வீட்டை சுற்றிலும் என்ன நடக்குது, நைட்ல பார்க்கும்போது அக்கினி எரியிற மாதிரி இருக்குதும் பாரு. ஒன்னே ஒண்ணுதான், ஹல்லேலூயா, அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் கொண்டு வச்சாரு, ஆண்டவர் கூட இருந்தாரு. ஹல்லேலூயா. உண்மையே சொல்றேன், ஆண்டவர் கூட இல்லாட்ட ஒரு நாள் கூட அந்த இடத்துல நிக்கவே முடியாது. ஹல்லேலூயா.
அந்த இடத்துல இருந்து தேவ சமூகத்தில் இருந்து ஒரு சபையை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஒரு டஃப்பான பகுதியில நீங்க இருந்தா கூட நீங்களாம் பிளஸ்ட் பீப்புள் தமிழ்நாட்டுல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வடநாட்டுல சொல்லுவாங்க மிஷினரியா அப்படின்னு, அவங்களுக்கு நத்திங்கட்டா. அங்க போய் நீங்க 1 மாசம் இருக்கிறதே பெரிய சாதனை. ஹல்லேலூயா. அகர்ஷணனுக்காக நாட்டில் இருக்கிற எல்லா மிஷினரிகளுக்காக ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். தமிழ்நாட்டிலேயே ஹிந்தி ஜனங்கள் மத்தியில ஊழியம் பண்றோம், அவ்வளோ டஃப்பா இருக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதை ஜெபம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துல வச்சு எல்லாத்தையும் மேற்கொண்டு பயணம் போவதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துட்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பேற்பட்டதான வனாந்தர வாழ்க்கையானாலும் சரி, மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் தான் அழைத்த பிள்ளைகளோடு அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். உங்களோடு கூட அவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையா இருக்கு, நீங்க ஹாப்பியா இருங்க. ஆண்டவர் எங்க கூட நீங்க இருக்கிறீங்களப்பா, எல்லாத்தையுமே நீங்க பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆண்டவரை துதிக்கும் பொழுது அந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை நீங்க முன்னாடி பாப்பீங்க. நான் ஜோமனே காலையில எழுந்துச்சு, ஆண்டவர் உங்களுடைய மேக ஸ்தம்பத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய அக்னி ஸ்தம்பத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல நான் ஜெபிக்கிறேன். அந்த பிரசன்னத்தை உணரணும், கூட இருக்கிறத நான் அனுபவிக்கணும். அப்பதான் என் பிரயாணம் வந்து சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அது எவ்வளவு அக்கினியிலே நடக்கும். அதுக்கு முன்னாடி வசந்த நீ அக்கினியில் கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் ஆறுகளை கடக்கும் போது உண்மையில் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பார். நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணம் அக்கினி ஊடாயிருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நம்முடைய பிரயாணத்துல அது சிங்கத்தின் கெவியா இருந்தாலும் சிங்கத்தின் நடுவில் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கும்போது அதை நம்மளை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஆண்டவர் சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்கு. வனாந்திரத்துல முதல் ஆசீர்வாதமே தேவன் நம்மோடு இருக்கிறதா. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, வனாந்திரத்துல முதல் ஆசீர்வாதம். தூங்குனா எழுப்பி சொல்லுங்க, ஆமென் ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களோடு தான் இருக்கிறாரு. ஆமென். நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹாப்பியா நம்முடைய பிரயாணத்தை நம்ம காலடி எடுத்து முன்னேறி செல்லலாம். ஹல்லேலூயா. நம்மள பழைய பிரச்சனைகள், பாடுகள், வேதனை யாராவது ஒருத்தன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். அது கூட நம்மள நினைச்சோம் மனசை சங்கடப்படுத்திட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரயாணத்துல மோசேனுடைய வாழ்க்கை பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் ஆனா தன்னுடைய லீட் பண்ற மோசைக்கு விரதமா முறுமுறுக்குறாங்க, பிரச்சனை பண்றாங்க. அதுலயே மோசே தடுமாறிட்டார் கொஞ்சம். ஆமென். பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது இப்படி இருக்கிறாங்களே ஜனங்கள். ஏன்னா என்ன செஞ்சிட்ட, ஆண்டவர் வந்து கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு. என்ன பண்ணிட்டாரு? கோபத்துல அடிச்சிட்டாரு. அதுல பிரயாணங்கள் தடைப்பட்டுச்சு. எல்லாருக்கும் இப்படிதான். ஊழியக்காரங்கன்னா இன்னும் அதிகமா, ஐயோ நேத்து கூட எத்தனையோ பேர் பிரச்சனை பண்ணியிருப்பான், எத்தனையோ பேர் கலகம் பண்ணியிருப்பான், என்னதெல்லாமோ பேசியிருப்பாங்க. ஆமே, அது நம்மள பயங்கரமா பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதை கூட தூக்கி தூர போட்டுறணும். ஆமே, நேத்து பண்ணது பழசு தூக்கி போட்டுரு. ஏன்னா நம்ம முன்னேறி போனோம். அது பாட்டுல ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, முறுமுறுத்துட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறாரு. எலியாவுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை செய்தார். அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல எசபேல் சவால் விடுற அந்த வார்த்தையை கேட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போறாப்ல. ஹல்லேலூயா. அதே போலதான் நாம் ஆண்டவருடைய வழியில வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமும் முன்னும் பின்னும் காத்துக்கொள்ளும். அடுத்த வார்த்தை படிக்கலாம். தெரிஞ்ச வார்த்தைகள் தான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டுதான். யார் சொல்றா? பார்வோன் சொல்றாரு. ஆனா 13:21 ஆண்டவர் செங்கடலை பிளக்கிற அந்த வசனம் எங்க இருக்குது?
அல்லேலூயா. சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து 2 ஜனங்களுக்கு அவர் வழியை உண்டாக்குன தேவன். ஹalleluya. இந்த வருஷத்துல இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற அப்படிப்பட்டதான பெரிய அற்புதங்களை தேவன் இந்த வருஷத்துல செய்ய போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். செய்தே ஆகணும். நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்ம தேசம் முழுவதிலும் அப்படிப்பட்டதான பெரிய அற்புதங்களை தேவன் செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. செய்து வருகிறார். பெரிய பெரிய சவாலான காரியங்களை இங்க கிடையாது, வடநாட்டுலாம் பார்த்தனா பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் செய்யறாரு. அநேக யங்ஸ்டர்ஸ் எழுப்புறாரு. கூட்டம் கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வராங்க. தேசம் நமக்கு தெரியல, ஆனா தேவ ஆவியில உணரும் பொழுது தேவன் தேசம் முழுவதிலும் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். தேவன் அசைவாடுகிறார். கூட்டம் கூட்டமான ஜனங்கள், கடினமான ஜனங்கள், ஆண்டவருக்கு விரோதமான ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரால தொடப்பட்டு வராங்க. அல்லேலூயா. அதே அற்புதத்தை செங்கடல சொல்லுவாங்க. ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அலைந்து திரியாங்களுக்கு எல்லாம் வழிகள்லாம் அடைக்கப்பட்டுச்சு, அவங்க சிறுபான்மை, அப்படி இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரும்பான்மையின் தேவனாய் இருக்கிறார், பெரிய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், அப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. வனாந்தரத்துல வழியை உண்டாக்குறவர். ஆமென். கொஞ்சம் விசுவாசிச்சு அறிக்கை செய்யலாமா? வனாந்தரத்துல வழிகளை உண்டாக்குற கர்த்தர். ஆமென். ஹalleluya. அதுக்கப்புறம் படிக்கலாம் 15:23-25 படிக்கலாம். Praise the Lord. Hallelujah. Praise. Hallelujah. கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? மதுரமாய் மாற்றுகிறாரு. ஆமென். ஹalleluya. முறுமுறுத்தாங்க, தண்ணி, கசப்பான தண்ணி மதுரமாச்சு, அதெல்லாம் ஓகே. இங்க பார்க்கிற காரியம், வனாந்தரத்துல மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர். ஹalleluya. இந்த வருஷத்துல, இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம். நம்ம என் வாழ்க்கையில கேட்டா நிறைய கசப்பான அனுபவங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த கசப்பான அனுபவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் ஆண்டவர் ஒரு மதுரமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். ஹalleluya. 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 கடந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது, இங்கே ஆரம்ப காலகட்டத்துல வந்த நாட்கள்லாம் அநேக கசப்பான அனுபவங்கள். ஏன் 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 ஒரே கேள்விதான். பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், அநேக இழப்புகள், அநேக குறைவுகள், எல்லாவற்றும் தவிச்சுக்கிட்டே இருந்த அனுபவத்தை இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுகிறாரு. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் கிருபையால வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடிதான் ஆரம்ப காலகட்டத்துல நான் வாரேன் போறேன், என்னுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஹalleluya. ஆனால் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் மகிழ்ச்சியா வச்சு காரணமே வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்கள் எல்லாவற்றையும் மதுரமாய் மாற்றுகிறாரு. இதனால தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உங்களை சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கு, அதெல்லாம் தூக்கி போடுங்க. கர்த்தர் இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறார். வனாந்திர வாழ்க்கையில கூட இருக்கிற கர்த்தர் வனாந்திர வாழ்க்கையில ஹalleluya கசப்பான அனுபவங்களை மாற்றி மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹalleluya. Praise the Lord Jesus. படிக்கலாம் 16ஆம் அதிகாரம் 4-6 படிக்கலாம். Praise the Lord.
ஹல்லேலூயா. இங்க பார்க்கிற காரியம், அத்தனை லட்சம் பேருக்கு என்ன செஞ்சாரு? உணவு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். சாப்பாடு கொடுத்தாரா? சாப்பிட்டீங்க இத்தனை வருஷம்? எனக்கு 47 முடிஞ்சு 48 ஆகுது. இத்தனை வருஷம் சாப்பாடு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இல்லையா? ஆமென். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், ஏன்னா எத்தனையோ கோடியான ஜீவராசிகள், வசனம் சொல்லுது, தன்னுடைய கரங்களை நீட்டி என்ன பண்றாரா? எல்லாரையும் போஷிக்கிறாராம். சஜி அவருடைய வாஞ்சி என்ன செய்றாரா? திருப்தி. ஒவ்வொரு திமிங்கிலமும் 5 யானை அப்படியே முழுங்கிரும், அவ்வளவு சாப்பாடு வேணும். கிட்டத்தட்ட 5 டன்னுக்கு மேல அதுக்கு சாப்பாடு வேணும். 5 டன் சாப்பாடு வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படி ஆகும். அவரு ஃப்ரீயா கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு அன்று ஒவ்வொரு நாளும் படி அளக்கிறார். மிருகங்களுக்கு படி அளக்கிறாரு, சமுத்திரத்து மச்சங்களுக்கு அவர் படி அளக்கிறாரு. அவரு ஹாப்பியா சாப்பிட்டுட்டு ஆண்டவரை துதிக்குது. அல்லேலூயா. நம்ம மட்டும் ரொம்ப சைலண்டா. ஆமென். மனுஷங்கள் மட்டும் அதுல திருப்தியே ஆகுறது இல்லை, அதை நினைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. மதியம் என்னெல்லாம் சாப்பாடு வீட்டுல வயிறு குப்பாடு போடுது. ஆமென். அல்லேலூயா. நல்ல உணவுகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம், மனதார ஸ்தோத்தரிக்கலாம். அல்லேலூயா. ஒரு நாட்கள் இருந்துச்சு, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நாட்கள் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நேரம் தான் சாப்பிட்டு இருப்போம். ஒரு நேரம் சாப்பாடு இருந்தா பிள்ளைக்கு கொடுத்துட்டு நானுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அற்புதமா செய்வாரு. சில டைம் எனக்கு சாப்பாடு இல்லாட்ட, சாம் கீழே ஒரு ஆண்டி வீடு இருக்குது, எங்க அப்பா சாப்பிடல அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பான் மேல. அப்படிப்பட்ட நாட்கள் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு சுத்தி பாஸ்டர்ஜி நீங்க எங்க வீட்டுல சாப்பாடு, சாயந்தரம் சாப்பாடு சாப்பிடலாட்ட கோவிச்சுக்கிட்டுறாங்க. ஆமே, அங்க சாப்பிட்டீங்க இங்க சாப்பிடல. அல்லேலூயா. நல்ல போஜனத்தினால ஆண்டவர் நம்மளை திருப்தி ஆக்குற கர்த்தர். உச்சிதமான கோதுமையினால நம்மை திருப்தி ஆக்குற கர்த்தர். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறோம், அந்த ஹிந்திக்கார குடும்பங்கள்ல ஒரு நேரம் தான் சாப்பாடு, அதுவும் இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா வீட்டுக்காரன் குடிகாரனா இருப்பான், வீட்டுக்காரன் இந்த சீட்டு விளையாடுறோன்னு அதுல காசை பிடிங்கிட்டு போய் இது பண்ணிடுவான். ஒரு வீட்டுலாம் பார்த்தா 6 பிள்ளைங்க லைனா, 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு சொல்லிட்டு லைனா இங்க இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, ஒரு கும்பலே வராங்க. ஆமென். வீட்டுல ஒரு நேரம் சாப்பாடு இருக்காது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அந்த ரேஷன் அரிசியை கொண்டு போய் கொடுப்பேன். இருக்கிற அக்கா அம்மால கொஞ்சம் ரேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பேன், கொண்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பேன். இப்போ பார்த்தா ஹல்லேலூயா, அவங்க வீட்டுல விஐபி எல்லாம் டைனிங் டேபிள்லாம் இருக்குது. பாஸ்டர் இந்த வாரம் புதன்கிழமை எங்க வீட்டுல சாப்பிடணும். ஆமென். நல்ல ஃப்ரெஷ்ஷான ரொட்டி. அல்லேலூயா. ஏன் அந்த வனாந்திர வாழ்க்கை தான், ஆனா உத்தமமான ஆசீர்வாதத்தால நம்மளை ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்துகிறவரா இருக்கிறார். சந்தோஷமா இருங்களேன். இன்னும் உத்தமமான ஆசீர்வாதங்க கொடுக்க போறாரு. அவன் இருக்கிறதுல நம்ம சந்தோஷமா இருந்துச்சுன்னா, ஆமா ஆண்டவரே நீர் தான் போஷிச்சு, நீதான் நடத்தினீர். நிறைய பேரை போஷிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 64,000 செலவு பண்ணோம். ஆமென். கிறிஸ்துமஸ் ஆரம்பிச்சோடனே முன்னாடி கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்றவங்க இருந்தாங்க, எங்க ஹிந்திக்காரன் கொடுங்கன்னு வாங்குவோம். இப்போ யார்ட்டையும் வாங்கல. ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளவு பட்ஜெட் ஆகும் போட்டு 50,000 பட்ஜெட் வச்சிருந்தோம். அது ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 64 ரூபா தான் என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா முடிச்சு பார்த்து கால்குலேட் பண்ணுவோம், 64,000 செலவு பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 85 பேருக்கு மேல அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. 3 நேரம் செம்ம சாப்பாடு. அல்லேலூயா. அது எங்க பிள்ளைங்க கொஞ்சம் பேர் மாஸ்டரா இருக்கனாக்குல வித்தியாசமான டேஸ்ட்ல சாப்பாடு போட்டாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆண்டவர் வனாந்திர வாழ்க்கையானாலும் சரி நம்மளுக்கு ஒரு குறைவு இல்லாம நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், ஆனா என் பிள்ளைக்கு நான் ஒரு குறைவு இல்லாம ஆண்டவர் நடத்த கிருபை கொடுத்தாரு. ஆமென். இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு 7 Dress ஆண்டவர் கிஃப்டா கொடுத்தாரு. அல்லேலூயா.
உண்மையை சொல்றேன், சாட்சியா சொல்றேன். நீங்க இன்னும் ஆவிக்குரிய காரியத்துல விசுவாசத்துல வளர முடியும். என்ன சாட்சியா சொல்லிட்டு இருக்கிறாரு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அவர் சொல்றாரு, நான் வனாந்தரத்துல அத்தனை லட்சம் பேருக்கும் உத்தமமான சாப்பாடு நான் கொடுத்தேன். ஆனா வனாந்திர வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம கலங்கி அழுதுகிட்டே இருக்கலாம். வனாந்திரன்னு சொல்லி அந்த வனாந்திரத்துல எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் டைரக்டா ஆண்டவரே வந்து உங்களுக்கு கொடுக்குற, இந்தா சாப்பிட்டுக்கோ, மண்ணா சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். டஃபா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. திடீர்னு சாம் உனக்கு நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, ஹாய் டாடி பிரியாணியா அப்படிமா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதே போலதான் நம்ம ஆண்டவர் நம்ம வனாந்திர வாழ்க்கையானாலும் சரி உத்தமமான ஆசீர்வாதத்தால் நம்மளை திருப்தி ஆக்குறார். படிக்கலாம். 17:1-6 படிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கன்மலை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இவ்வளோ முறுமுறுத்து, இவ்வளோ விரோதம் பண்ணி, இவ்வளோ கலகம் பண்ணாலும் ஆண்டவர் கன்மலையின் ஹல்லேலூயா தண்ணீரை நமக்கு அவங்களுக்கு குடிக்க கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை அவங்க குடிச்சாங்க. ஆமென். நீ ஆண்டவர் நம்மள பேசுற காரியம், இவ்வளவு நாள் முறுமுறுத்திருக்கலாம், இவ்வளவு நாள் நீ என்னெல்லாமோ பேசியிருக்கலாம், ஆனாலும் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கறதுக்கு ஆவலா இருக்கிறேங்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அட சொல்ல, நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன், என்கிட்ட கேளு, ஒரு காலமும் தாகம் உண்டாத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன். யோவான் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசும் பொழுது ஒரு பாவம் நிறைந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்தாரு. ஆமென். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். இந்த நாள் இந்த சபையில ஆண்டவர் தேடி வராரு, உங்களுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை இருந்தாலும் அந்த வனாந்திரத்துல நான் முன்னாடி நின்று ஜீவ கண்மலையாகிய நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தரேன்னு சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. ஆமென். உன்னுடைய தாகத்தை எல்லாம் நான் தீர்ப்பேன். ஆமென். நீ ஒரு காலம் தாகம் அடைய மாட்டாயின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் வனாந்திரத்துல செய்து கொண்டே வந்தாரு. ஆமென். ஒரு நாள் 2 நாள் அல்ல, எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஹல்லேலூயா. அது 40 வருஷமானாலும் சரி, 400 வருஷமானாலும் சரி, உங்களுடைய ஜீவ பாதையில அவர் அநேக அற்புதங்களை செய்ய அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறாரு. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்றும் ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன். மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா நான் கூட இருப்பேன். உடைய கசப்பான அனுபவத்தை மதுரமாய் மாற்றுவேன். உடைய தேவைகள் எல்லாம் நான் சந்திப்பேன். உணவு உடுக்க விட கொடுப்பேன். அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். வனாந்திரத்துல பாரு எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்கள். ஆமென். யோசிச்சு பார்த்தேன், இந்த வனாந்திர வாழ்க்கை எதுக்கு அப்படின்னா, அவரிடத்துல அழைச்ச தேவனிடத்துல அன்பு கூறும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய மேஜைக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். நீ ஆண்டவர் இத வெளிப்படுத்துறாரு.
உனக்காக நான் ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்தேன். ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தேன். என் அன்பை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த வனாந்திர வாழ்க்கை எதுன்னு அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன். அவர் நம்மளை உலகத்திலிருந்து வேறு பிரித்து அவருடைய நித்திய வாழ்க்கைக்காக அவரோடு வாழும்படியாக அவரோடு இணையும்படியாய் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நாம் அவரையே நம்பி வாழும்படியாய் தேவன் அழைச்சிருக்கிறார். இந்த வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவரே வானம் மண்ணாத்தாங்க, ஆண்டவர் அதான் ஆண்டவர் அப்பத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரையே நம்பும்படியாய் ஆண்டவர் நமக்கு அறிவுகள் விடுறதுதான் அந்த வனாந்திர வாழ்க்கை. ஆமென். நீங்க ஆண்டவரே நம்பினபடினால பிழைச்சிருக்கிறேன். ஆமென். அநேக சபையிலிருந்து துரத்தி விட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் ஐயோ அப்ப எங்களுக்கு வேதனையா இருந்துச்சு. இப்படி ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களே, பாவப்பட்ட எங்களை துரத்தி விட்டாங்களே. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அந்த சர்ச்சில இருந்து பிள்ளையை தூக்கிட்டு அழுதுகிட்டே வரேன். நீங்க ஆண்டோடைய பெரிய கிருபை, அதே சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல ஒரு 6000 ரூபாய்க்கு ரெண்டுக்கு எவ்ரி சண்டே 2 மாசமா ஆராதனை அங்க நடக்குது. ஆமென். 40-50 பேர் வாராங்க ஆராதனைக்கு. அதே சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. நீங்க மனுஷனை நம்பி இருந்தனா அவ்வளவுதான். ஆமென். சின்ன சின்ன காரியம்னாலும் சரி, சின்ன சின்ன தேவைகள்னாலும் சரி, கர்த்தரையே நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்காள சாண்டவர் யாரு மிஷனரி சப்போர்ட் பண்ணுவா, யாரு இந்த ஹிந்தி ஊழியத்தை தாங்குவா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அநேகர் ஆண்டவர் எழுப்பினாரு. அருமையான ஊழியக்கார ஐயா, அண்ணன் எல்லாருமே இந்த ஊழியத்துல நாள் வரைக்கும் அவங்க உதவி செஞ்சுட்டு வராங்க. அநேக உதவிகள்லாம் தடைப்பட்டுச்சு, வராம ஆயிடுச்சு. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு டைம்ல அவங்களுக்கு உதவி செய்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா முழு நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? நடத்துகிற ஆண்டவர் மேலதான் இருக்கணும். ஆமென். ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழியை திறப்பாரு. ஆமென். இந்த வருஷம் இந்த மாசம் எல்லாம் பயங்கர ஆச்சரியம். இந்த மாசம் வார்த்தையை கொடுத்தாரு பாருங்க. ஏன்னா எப்பவும் 5ஆம் தேதிக்குள்ளதான் வாடகை எல்லாம் வரும். அவனுடைய பெரிய கிருபை 18,000 ரூபாய் வாடகை கொடுக்குறோம். ஹல்லேலூயா. நம்ப மாட்டீங்க. ஆமென். இந்த மாசம் 8,500 ரூபாய் வீட்டு வாடகை இருந்துச்சு. வீட்டு ஓனர் ஆள் அனுப்பிட்டு 9,000 சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சுட்டாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8,500 தந்தவர் 9,000 தருவாரு. ஆமென். சர்ச்சு வாடகை ஒரு இடத்துல 6,000 ரூபாய், கிரணத்துல இருக்கிற அந்த ஷெட்டுக்கு 3,000 ரூபாய், அது 9,000 ரூபாய், 18,000 ரூபாய் வாடகை கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. சின்ன 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 விசுவாசத்தை பெருக பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். தேவையெல்லாம் சந்தித்து உடனே கொடுக்கல. ஹல்லேலூயா. அவரை நம்ப வச்சு வளர்த்தெடுத்து ஆளாக்கி இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அவரையே நம்பி இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து அதான் சொல்றார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அவரையே நம்பி வாழ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமென். அது உங்களை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரே நம்பி நம்ம வாழணும்னு சொல்லிதான் அந்த வனாந்திர வாழ்க்கையில நம்மளை பிராக்டிஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த வனாந்திர வாழ்க்கை எதுக்குன்னா, இந்த மண்ணனுடைய சுபாவத்தை எல்லாத்தையும் அழிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க நேரா போனா, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல ஆண்டவர் நடத்தும் போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் செய்வாங்க படிக்கலாம். 10ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் முடிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். ஏனென்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், ஞானஸ்தானம் பட்டால் போதும். ஆனா நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்குள் கீழ் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், மோசைக்குள்ளாய் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல அந்த காரியத்தை சபைக்கு பவுல் எழுதுறாரு. படிக்கலாம் அடுத்த வசனத்தை. ஞான போஜனத்தை புசித்தார்கள்,
ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அந்த கண்மலைக்கு எல்லா ஆசீர்வாதங்களையுமே வனாந்தரத்துல அவங்க பெற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க. ஆ ஆ ஆ அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல அந்த வனாந்திர யாத்திரைய மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்தலாம். அவர்கள் யாரு? அந்த வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணின நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதிருப்போமாக. அடுத்து 7. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் யாரு? அவர்கள் வனாந்திரத்துல பிரயாணப்பட்டவர்கள். அதே போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் அதே போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவளுக்கு உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல பவுல் அதை மென்ஷன் பண்றாரு. அந்த வனாந்தர யாத்திரை எதுக்குன்னா அந்த லிட்டரலா அந்த கானானை சுதந்திரிக்கும்படியாக. இந்த வனாந்தர யாத்திரை எதுக்குன்னா அந்த காலத்துல வனாந்தர யாத்திரை. இந்த புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னது அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றுங்க. ஒவ்வொரு நாளும் இருக்கிற சின்ன சிலுவை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் பின்னாடியே போயிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வனாந்திர வாழ்க்கையை ஆண்டவர் நம்முடைய மண்ணின் சுவாபங்கள் எல்லாம் அழிக்கும்படியா, முறுமுறுப்பு, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், பரீட்சை பார்க்கறது எல்லாம் ஜனங்கள் அதெல்லாம் அழிக்கும்படியாக அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதமான கானானுக்குள்ள என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கொண்டு போனார். சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நம்மள வனாந்திர வாழ்க்கைக்கு இதனால நம்ம அவரிடத்துல உண்மையாய் அன்பு கூறும்படியா. ஆமென். அந்த வனாந்திர வாழ்க்கைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஏன்னா அவரை விட்டா ஒரு புகழீடர் இல்லை. அவரை விட்டா உண்மையா யாரும் ஆதரிக்க முடியாது. அவரை விட்ட யாரும் அவரை போல அன்பு கூர்ந்து இந்த உள்ளான மனுஷனுக்கு, இந்த ஆத்மாவுக்கு ஆறுதலாகவும் பலனாகவும் இருக்க முடியாது. நாள் வரைக்கும் ஆறுதலும் பலனா இருந்தாரு. அவர் மாத்திரமே கடைசி வரைக்கும் இருக்க போறவர். ஹல்லேலூயா. அது மட்டும் உறுதி. ஹல்லேலூயா. அவரையே நம்பி இருக்கும்படியாய், ஆனா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை விட உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்ள. அவரை நம்பி இருக்கிறபடினால பூரண சமாதானம் உண்டாயிட்டே இருக்கும். மாத்திரம் இந்த மண்ணின் சுவாபங்கள் எல்லாம், பெருமை, அகங்காரம், மேட்டிமை, இது எல்லாத்தையும் அழிக்கும்படியாய் தட்டுவாரு. நீங்க வந்த உடனே நீ எப்படி வந்தங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுவாரு. ஆமென். இப்படிதான் ஆண்டவரே வந்தேன், ஸ்டேஷன்ல இறங்குனேன், ஆண்டவர் என்னை வரவேற்க யாரும் இல்லை, பிள்ளையோட இருந்தேன். ஆமென். இப்போ ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி வர. ஞாபகம், உன்னை நான் தான் நடத்தினேன், உன்னை நான் தான் போஷித்தேன், நான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன், நான் உன்னை ஆறுதலா இருக்கிறேன், நீ என் பிள்ளை. அந்த அன்பை நினைவு கூர்ந்து அவர்கள் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவதற்கு இந்த வனாந்திர வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் மேலேயே நம்பிக்கை வைப்பதற்கு இந்த வனாந்திர வாழ்க்கை உண்மையிலேயே ஆசீர்வாதமா இருக்குது. அவருடைய கிருபையினால இந்த உலகத்தினுடைய எல்லா பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் அழிச்சு ஒரு நல்ல மனிதனாய் வாழ்வதற்கு இந்த வனாந்திர வாழ்க்கை உண்மையிலேயே ஆசீர்வாதமா இருக்குது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வனாந்திர வாழ்க்கையின் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் நித்தியமான ஒரு வாழ்க்கை வச்சிருக்க அந்த நம்பிக்கையில இன்னும் சந்தோஷமா இருக்குது.
அதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. மணவாட்டி ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, மணவாளன் வரப்போறாரு. ஹல்லேலூயா. பயம் எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல என்ன சூழ்நிலை நிகழ்ந்தாலும் மாறினாலும் பயமே கிடையாது. ஹல்லேலூயா. போன வாரம்லாம் ஒருத்தர் நார்த் இந்தியக்காரன் அவங்க ஒய்ஃப் அடிச்சிட்டான், வாரா கிடக்குது, பார்த்து தாங்க முடியல, டே இவனை தூக்கி உள்ள போடுங்கடான்னு சொல்லிட்டு கோவம் பயணமா இருந்துச்சு. 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸார வச்சு எங்கெல்லாம் கும்பல நாங்க போறோம், அவங்க எல்லாரும் அடிக்கும் போது நம்மளும் ஒரு ஆள் மிதிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஆத்துறோம். ஏன்னா 2 மாசமா அடிச்சிருக்கிறான். அந்த பிள்ளை வெளியே சொல்லாம கதறிட்டே இருந்திருக்கு. 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு குட்டி பிள்ளை போன மாசம் தான் பிறந்துச்சு. எல்லா ஜனங்களும் சேர்ந்து இந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடிச்சிருக்கான் அநியாயம். ஒரு பிள்ளைய நாட்டுல இருந்து ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு இவ்வளவு இருக்கணும், நீ இருக்கணும், இல்லாட்டா உன்னை கொண்டுருவான்னு சொல்லி மிரட்டி அப்படி பண்ணியிருக்கான். ஏற்கனவே அவனுக்கு 2-3 கேஸ் நாட்டுல இருக்குது. ரொம்ப மிரட்டிட்டு இப்படின்னா நான் டைரக்டா அவனை கால் விட்டாய் மிரட்டினா நேரா வாடா. ஹல்லேலூயா. எங்க மிரட்டுறியா, சபையை அப்படி செய்வேன், சபையில உங்களை கொண்டுருவான், குத்திடுவானா, வாடா. என்னை கொன்னுனா குத்துறன்னு வச்சுக்கேன், செத்து போனா என் ஆண்டவர் எலுமின்னு என்னை வரவேற்பாட்டா. நீ மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், வாடா நேரா அப்படின்னு சொன்னோடனே பயந்து போயிட்டா. ஹல்லேலூயா. இவன் மரியாதையா அவ எக்கேடு கெட்டு போடலும் அந்த பிள்ளையை கொண்டு போய் சர்ச்சுக்கு அடிக்க மாட்டான்னு சொல்லி தீர்மானம் அடிச்சுட்டேன்னு அடுத்து ஒன்று தோலை உரிச்சிருவோம்னு சொல்லி நிறுத்திக்கலாம். சர்ச்சில் வந்து விட்டுட்டு அவன் போறான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஏன் பயம்? ஆமென். உலக தலைகள்னாலும் நம்ம ரத்த சாட்சியம் மறிச்சாலும் அவர் எழும்பி நின்று நம்மள வரவேற்க ரெடியா இருக்கிற. ஆமென். பயந்தே போயிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய அழைப்பு நித்திய அழைப்பு. ஹல்லேலூயா. நம்ம யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஆமென். அணுகுண்டே விழுந்தாலும் டாக்னு ஆண்டவர்கிட்ட போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு நித்திய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நித்தியத்துல அவரோடு வைக்கணும்னு சொல்லி தான் இந்த இவ்வளவு பெரிய ப்ரிப்பரேஷன். நம்ம இதுல சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் நம்ம தண்ணீரை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்னி நடக்கும் போது அவர் கூடவே இருந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மேக ஸ்தம்பத்தை, அக்னி ஸ்தம்பத்தை மட்டும் நம்ம அனுபவிச்சுட்டே நம்ம வாழ்க்கைய நம்ம இனிதாய் நம்ம பிரயாணம்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலோ வருகையிலோ புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும். ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே இல்ல? ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு நாம் இந்த காலையில நாம் கேட்டிருக்கிறோம். பூர்வமானவைகளை சொல்லுங்களேன். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. ஆமா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் நம்மை வனாந்திரத்துல நடத்தினாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் முதல் குறிப்பை பாஸ்டர் சொன்னாங்க. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். உங்க சூழ்நிலைகள், நீங்கள் கடந்து செல்லுகிற பாதைகள் ஒருவேளை எதிராக இருக்கலாம், ஆனா உங்களை உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். ஆமா. அதுல இந்த பார்வன் சொல்றான், பாஸ்டர் சொன்னாங்க, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்றான். இதுக்கு மேல வழி இல்லைன்ற சூழ்நிலை வாழ்க்கையில வரலாம், ஆனா அந்த அடைத்து போட்ட பாதையை திறக்க தேவனால் முடியும். பிரைஸ் எல்லாம். செங்கடலை கட்ட 2ஆக என்ன செய்தார்? பிளந்தார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? எந்த இடத்து. அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ல, எந்த ஜனத்தினத்திலும் செய்யாத காரியத்தை உன் வாழ்க்கையில நான் செய்வேன்றார். ஒரே சொல்லுவோமா? நீ போற பாதை வனாந்திரமா இருக்கலாம், ஆனா உன்னை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமா, வழி அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் வழியை திறக்கிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட
இருக்கிறார் என்று படிக்கிறோம். அவர்களுக்கு சாப்பாடு இல்ல, ஆனால் கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, வனாந்திரத்துல விதைக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது, தானியங்களை சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலேயும் கர்த்தர் புதிய புதிய மன்னாவை கொடுத்து கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம வாழ்க்கையில கூட ஒருவேளை பொருளாதாரத்துல குறைவுகளாக இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கர்த்தர் தமது அற்புதத்தை செய்து உடைய தேவையை கர்த்தர் சந்திக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த இடம் கசப்பான தண்ணீரை கொடுத்தது. அவங்களுக்கு 3 நாள் பிரயாணத்துல தண்ணீரே இல்ல. ஆனா அந்த மாறாவு கிட்ட வரும்போது தண்ணீர் இருந்தது, ஆனால் கசப்பா இது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட கசப்பான அனுபவங்கள் காணப்படலாம், ஆனால் அந்த கசப்பான அனுபவங்களை கர்த்தர் மதுரமாக மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். எது கசப்பா இருந்ததோ அதுவே மதுரமா மாறும். சந்தோஷமா கரங்களை வெட்டி மகிமைப்படுத்துவோமா? அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். இன்னும் அநேக காரியங்களை அந்த வனாந்திரத்துல கர்த்தர் செய்தார். அமலேக்கியர்கள் அவ்வளவுக்கு எதிராக வந்தாங்க. ஒரு பெரிய யுத்தத்துல கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில அநேக யுத்தங்கள் வரலாம், ஆனால் யுத்தங்கள் வரதான் செய்யும், ஆனா கர்த்தர் வெற்றியை கொடுக்கின்ற தேவனா இருக்கிறார். எதற்காக வனாந்திரம்னா கடைசியா பாஸ்டர் சொன்னாங்க, அவருடைய சுவாபங்கள் எல்லாம் மாற்றப்படும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அநேகர் முறுமுறுத்தார்கள், அநேகர் இச்சித்தார்கள், அநேகர் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தர் அந்த அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் வனாந்திரத்தை அழித்து ஒரு புதிய சந்ததியை கர்த்தர் கானானுக்குள் கர்த்தர் பிரவேசிக்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். அதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் தேவையில்லாத காரியங்கள் இருக்குது, அது எல்லாவற்றையும் அழிப்போம் என்றால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி எல்லாரும் பாடலாம்னு நினைக்கிறேன், இல்ல? ஆமா, அதனாலதான் இங்க படிக்கிற புதிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும். வனாந்திரம் தான், ஆனா அங்க கர்த்தருடைய கிரியைகளை பார்ப்போம். இன்னொரு காரியம் பாஸ்டர் பேசும்போது எனக்கு என்னுடைய இதயத்துல தோன்றின காரியம் என்னன்னா, இந்த வனாந்திரத்துலதான் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். எல்லாம் நிறைவா இருக்கும்போது என்ன செய்யாது, நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியாது. எல்லாம் குறைவுகளாக, எல்லாம் எதிராக இருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட தேவன் யார் என்பதை எப்ப அறிந்து கொள்ள முடியும் என்றால், நன்றாய் அறிந்து கொள்ள முடியும்னா எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாம் எதிராக இருக்கிற சூழ்நிலை, எல்லாம் விரோதமா இருக்கின்ற நேரங்கள்ல தான் தேவனுடைய அன்பை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய வார்த்தையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு இல்லையே சொல்லுவோமா? அவை கர்த்தர் புதிய காரியத்தை நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். மார்த்தால பார்த்து சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை எவ்வளவு பேர் விசுவாசிக்க ரெடியா இருக்கீங்க? ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். அநேக நேரங்களில் சோர்வு வருது, நமக்கு வருதா வரலையா? ஆமா, எவ்வளவு நாள் பாஸ்டர் கூட சொன்னாங்க, சில நேரங்கள் எல்லாருக்கும், மனிதர்கள் தான் எல்லாரும் சோர்வு வரும். ஆனால் சோர்ந்து போகும் நேரங்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு பாஸ்டர் கொண்டு அநேகருக்கோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். நீ சோர்ந்து போயிருந்தா இந்த வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தருடைய மகிமையை நாம் காண போகிறோம். எப்படிங்க? எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. வனாந்திரையா நீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும். ஹல்லேலூயா. வனாந்திரையா நீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும். சொல்லுங்க, நேசரின் சத்தம் இந்த காலை விழுந்தது. நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. விசுவாசத்தோடு என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையா நீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்கள். வனாந்திரையா நீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்கள். செங்கடல் எரித்து வந்து வந்திடாமல் அங்கு பாதையொன்று கண்டு தெரியுதே. செங்கடல் எரித்து வந்து பக்கம் வந்திடாமல் அங்கு பாதையொன்று கண்டு தெரியுதே. பாராட்டவர்
தூதுகளை தடுத்திடும் சத்துருக்கள் அழித்து தழுகுவார் தூதுகளை தடுத்திடும் சத்துருக்கள் அழித்து களைத்து நான் சொர்க்க போகுமே களைத்து நான் சொர்க்க போகுமே தேவனை மறக்க செய் வேதனை நிறைந்தவன் சத்துருவிடம் போது தேவனை மறக்க செய் வேதனை நிறைந்தவன் சத்துருவிடம் போது பரவித்த சத்தம் பரமாக மாறி பரவித்த சத்தம் பரமாக மாறி களைத்து நான் சொர்க்க களைத்து நான் சொர்க்க போகுமே இனிமையற்ற வாழ்வினால் தன்மையென்று என்னும் போது பன்மை தேவன் தாங்கிடுவாரே இனிமையற்ற வாழ்வினால் தனிமையென்று என்னும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே ஒரு விஷயம் சொல்லுவாமா அழைத்து நான் சொர்க்க போகுமே அழைத்து நான் சொர்க்க போகுமே சத்தம் சத்தம் என் வாழ்வு சரி சத்தமா சொல்லுமா என் வாழ்வு சரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல கடந்து வருவதற்கு முன்பதாக எகிப்து தேசத்துல 400 வருடம் என்ன செய்தாங்க? அவருடைய பாடுகளை அனுபவித்தார்கள். எத்தனை ஆண்டுகள்? 400 வருஷம். அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு கசப்பா இருந்தது. ஆண்டவர் மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? விடுவித்தார். அந்த விடுவிப்பதற்கு அவர் செய்த காரியம் என்னன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு குடும்பமும் என்ன செய்யுங்க? தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த 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 ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அந்த பஸ்கா என்ற அந்த நாளிலே முதலாவது மாதத்திலே 14ஆம் தேதியிலே அவர்கள் அடித்து அதனுடைய ரத்தத்தை என்ன செஞ்சாங்களாம்? அவங்க நிலைக்கால்களிலும் அந்த வீட்டு வாசல்ல என்ன செய்தாங்க? தெளித்தாங்க. அன்று ராத்திரியிலே அந்த 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 தேசத்துல இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்தார்? எகிப்து தேசத்துல இருக்கிற தலைப்பிள்ளைகளை கர்த்தர் சங்கரித்தார். அந்த ராத்திரி வேளை இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருட அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விடுதலை பெற்ற ஜனங்களை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படி வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினது காரணம் என்னன்னா, அவளை கர்த்தர் என்ன செய்தார்? விடுவித்தார். அப்போ இந்த காலை வேளையில நம்ம கேட்ட இந்த செய்தி, யாரை கர்த்தர் நடத்துகிறார் என்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுவிக்கப்பட்டவர்கள். அதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் சிலுவையில என்ன செய்தார்? பலியானார். நம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிலுவையில அவர் சிந்தினார். அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் அன்றைக்கு எப்படி அவர்களை நடத்தினாரோ அதே போல நடத்த போகிறார். அப்படியே எல்லாரும் முழங்கால் நின்று
திரும்ப இந்த ஆராதனைக்கு நேராக கடந்து வருவோம். நம்மை வழி நடத்தும்படியா நம்மோடு